அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தரே என்று சொல்லி ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார். எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணினார். யோசேப்போடு கூட இருந்தார். அவர் எல்லா காரியங்களையும் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஹalleluya. உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சீரப்பாய் வளைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சீரப்பாய் வளைந்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆண்டவரை பார்த்து நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே நீர் என் கூட இருங்கப்பா, ஆண்டவரே என் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் நீங்க என் கூட இருங்கன்னு சொல்லும் போது அவர் உங்கள் எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் கடந்து வருவார். ஹalleluya. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். சொல்லுங்க, என் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், என் தடைகளை நொறுக்கிடுவார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில்
கர்த்தரால் காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். சொல்லுங்களேன். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. ஹalleluya பலரிபதர சந்தரபா. ஹalleluya ஹalleluya. கானாவூர் கல்யாண வீட்டுல தண்ணீர் திராட்சரசம் காலி ஆயிடுச்சு. ஆண்டவர் வேலைக்காரரை நோக்கி ஜாடிகள்ல தண்ணீர் நிரப்புங்கள் அப்படிங்கிறாரு. அவங்க அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 8ஆம் வசனத்துல பாருங்களேன், அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் அப்படிங்கிறாரு. உடனே கொண்டு போறாங்க. அப்போ அவங்க அதை எடுக்கும்போது கூட ஒருவேளை அது தண்ணீராவே இருந்திருக்கலாம். அவங்க உடனடியா கீழ்ப்படிந்தாங்க. அப்போ ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உங்களுக்கு நன்றியோடு வாழ்வேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் உங்களை நேசிப்பேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார். எத்தனை தடைகள் வந்தாலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் அப்படியே முற்றிலுமாய் நம்ம சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரையே நம்ம நம்பி ஒவ்வொரு நாளும் அவரையே பற்றி கொண்டு அவருக்காகவே வாழணும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரை பார்த்து, தகப்பனே நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா, நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, ஹalleluya அப்படி சொல்லி ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு நம் நன்றிகளை ஏறெடுப்போம். ஷபாலா தீரா பல ரிபா தரா ரேமா ஹந்தர பூரி யாக்கல தூர ஷபரபல ரீகலபரபா ஊரா கபா தீபலபா. ஹalleluya. அவர் தம்முடைய கிருபையினால் நம்மை நடத்துகிற தேவன். ஆண்டவரை பார்த்து நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிற. இந்த உலகத்தின் காரியங்கள் அது மாயை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் காரியங்களையே நோக்கி பார்த்து வாழாமல் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ரீகா பாபா ரீபா தர சந்தர பௌரி யாக்கலபா ஊரா கபா தீபா லஷந்தரபா. எல்லாரும் நம்மள மறந்திருக்கலாம், எல்லாரும் நம்மள வெறுத்திருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவன். ஹalleluya. ரீகா பாபா ரீபா தர சந்தரபா. ஹalleluya. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. சொல்லலாமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. கைகளை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான்.
உண்மை மனதுடன் சொல்லுங்க, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவே நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவே நன்றியோடு, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், என்னுயினான் நேசித்தோர் வெறுக்கையிலே, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பெயரை, சொல்லுங்க, நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பெயரை, வளர்த்தீரிவ்வளவாக நாம மகிமைக்காக, வளர்த்தீரிவ்வளவாக நாம மகிமைக்காக. சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும், நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ரிபலஹதுர சந்தரபா. ஓ, பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவே நன்றியோடு, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், வளர்த்தீருவளவாக நாம மகிமைக்காக, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவே நன்றியோடு. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்களும் நேசிக்கிறோம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஹல்லேலூயா மலரி பதரா. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம். நீர் எங்களை கைவிடாத தேவன், நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.